எல்லாத்தையும் சிந்திக்கிறோம்ல. பிள்ளைய வளர்க்க பத்தி சிந்திக்கிறோம், படிப்பு எங்க படிக்கலாம் சிந்திக்கிறோம், பிள்ளை எங்க திருமணம் முடிக்கிறது பற்றி சிந்திக்கிறோம், என்ன வியாபாரம் பண்ணலாம் சிந்திக்கிறோம், வியாபாரத்தை பெருக்குவதற்கு சிந்திக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை சிந்திக்கிறோம். சிந்திக்க வேண்டும், காசு பணம் சம்பாதிக்க வேண்டும். இஸ்லாம் காசு பணத்தை சம்பாதிப்பதை குறை சொல்லவில்லை. உன்னால ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, சம்பாதித்துக்கொள். ரெண்டே விஷயத்தை சொல்லுது, ஹலாலா சம்பாதி. ஒரு காலம் வரும், அவன் ஹராம் ஹலால், அது ஹலாலா ஹராமா என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலம் வருவதற்குள்ள நீ என்ன செய், சுய சம்பாத்தியத்தோட ஹலாலான முறையில லட்சமுள்ள கோடிகளை சம்பாதிக்க வேண்டும். சும்மா உட்காரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஸஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொல்கிறார்கள். ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் உடம்பு சரியில்லாம வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்குறாங்க, என்ன உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்கு, அதனால மரணம் தெரியுது, அதனால நான் என்ன செய்கிறேன், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை தான், நான் என்னுடைய சொத்துல 3/2 பங்கை அல்லாஹ்வுடைய பாதையில் எழுதி வச்சிருந்தேன். 3 லட்சம் ரூபா இருக்கு, 2 லட்சம் ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருந்தேன். என்ன சொல்லியா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிலாம் செய்யாத. தான் சம்பாதித்த சொத்தை 3/2 பங்கு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறார். அது என்ன நட்டவர போது கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி அள்ளி கொடுக்க அல்லாஹ் தஆலா திரும்ப நமக்கு என்ன செய்வான், தந்து கொண்டே இருப்பான். வயுர்பி சதக்காத், தானம் தர்மை நான் வளர்க்கிறேன், நீ அல்லாஹ்விற்காக கொடுத்தால் உனக்கு அல்லாஹ் பன்மடங்காக தருகிறேன் என்று இறைவன் சொல்கிறான். கமஸலி ஹப்பத்தின், நீ போடக்கூடிய ஒரு விதை, அதுல 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரில் 100 நெல்மணிகள், ஒரு விதையை போட்டா 700 முளைக்கு 1 ரூபாய் நீ கொடுத்தா உன்னுடைய இஹ்லாஸ் அடிப்படையில 700 மடங்கு வரை அல்லாஹ் உனக்கு நன்மை தருகிறான். அப்படிப்பட்ட கர்மம் செய்யக்கூடிய அந்த நிலையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுக்காத. பாதி சொத்துல 3 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அதையும் கொடுக்காத. எவ்வளவு கொடுக்க, உன்னுடைய சொத்துல 1/3 பகுதியை மட்டும் நீ வசிய செய்துவிடலாம், யாருக்கும் கொடுக்கலாம், உனக்கு பிரியமான செய்யலாம், அதை பற்றி எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதுவே கூடதான். அதற்கடுத்து சொல்கிறார்கள், தவிர வரத்தக்க உன்னுடைய பிள்ளைகளை அக்னியாக பணக்காரர்களாக விட்டு செல்வது கைருன், அதுதான் சிறந்தது. எப்படி மற்றவரிடத்தில் கையேறக்கூடிய நிலைமையை விட உன்னுடைய பிள்ளைகளை பணக்காராகி விட்டு செல். பார்க்கிறோம், நாம ஏழையா இருப்போம், நாம இருக்கும் பொழுது எதுவுமே இருக்காது, கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாம் செய்திருப்போம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை அதே போல கஷ்டத்தில் விட்டு செல்லக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும், வீடு கட்டி கொடுக்க வேண்டும், படிப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை நம்மளை போல் ஆகிவிடக்கூடாது, நம்மளை விட ஒரு படியில் அவனை முன்னேற்றி விட்டு தான் சென்று விட வேண்டும். பிள்ளைகளை அப்படி சென்று விட்டு நம்ம கொடுக்க வேண்டும். சொல்கிறார்கள். அப்ப அதற்கு எப்படி செய்ய, உழைக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணுமா, 100 ரூபாய் கிடைக்க சம்பாதிப்போம். 2 மணி நேரம் சம்பாதி, ஹலாலான முறையில் எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம். அடுத்தவனை ஏமாத்தி, அடுத்தவனுடைய வாழ்க்கையை பறிச்சு, அடுத்தவனுக்கு மோசடி செய்து, அடுத்தவனுடைய வாழ்க்கையை, அடுத்தவனுடைய கடையை, அடுத்தவனுடைய தொழிலை, அடுத்தவனுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் நாசப்படுத்தி எவை எப்படி போனால் எனக்கு என்ற அந்த எண்ணம் இல்லாமல் ஹலாலான முறையில் சம்பாதித்து அதற்கு ஜக்காத் கொடுத்து விடு, அவ்வளவுதான்.